இந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜயஸ்ரீ, சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனையோட தலைமை உணவியல் நிபுணர். இப்போது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்பவே மாறிப்போச்சு. ஸோ அந்த உணவு பழக்க வழக்கங்கள் மாறுறதுனால என்னென்னலாம் உடல் பிரச்சனை வரலாம், அதை எப்படி சரி பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் 3 வேளை சாப்பாடு, அதுக்கு இடையில வந்து ஏதாவது மோர், பழங்கள், இல்லை ஒரு காஃபி, டீ ஈவினிங் டைமில், மார்னிங் டைமில், இதுதான் வந்து ஒரு ரொட்டீனான ஒரு உணவு பழக்கமாக இருந்தது. அது வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக அதை நம்ம வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற இதில் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் வந்ததோ, அண்டு உங்களுக்கு இந்த உட்கார்ந்த இடத்துலையே நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நமக்கு ஸ்விக்கி இதெல்லாம் வர ஆரம்பிச்சதோ, அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா உணவுகளுமே வந்து 10லேருந்து 20 நிமிடத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிடுறதுனால ஜஸ்ட்டு ஒரு பட்டன் தான், அதை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு சாப்பாடு வந்துடுது. ஸோ இந்த ஃபெசிலிட்டி வர வர ஆரம்பிக்கிறது. நிறைய பேர் வந்து நான் சாப்பாடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஒரு காலத்தில் வந்து நம்ம ஒரு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவோம். நமக்கு வந்து வட நாட்டு உணவு கிடைச்சாலே அது ஒரு அரிதான விஷயமா இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இட்டாலியனாக இருக்கட்டும், மெக்சிகனாக இருக்கட்டும், எந்த ஒரு நாட்டு உணவும் சாப்பிடணும்னு நினச்சிட்டா நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ இதில் என்ன இதில் எதுவுமே தப்பு கிடையாது. நம்ம மற்ற நாட்டு உணவுகளை சாப்பிட்றதோ இல்லை அதை வந்து என்ஜாய் பண்ணுறதோ ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் நம்ம இதை எப்படி பண்ணுறோம், எந்த மாதிரி அணுகுமுறையில் பண்ணுறோம், அது ரொம்ப மேட்டர்ஸ். இப்போ வந்து பீஸா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி நாட்டோட ஒரு ஸ்டேப்பிள் ஃபுட். அதான் அவங்களோட உணவு. நம்மளுக்கு எப்படி அரிசியோ அவங்களுக்கு இந்த பீஸாங்கிறது ஒன்று. ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிற பீஸாவும் அந்த பீஸாவும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதோட அதில் வந்து நிறைய காய்கறிகள் சேர்த்துருப்பாங்க, புரோட்டீன் உணவுகள் சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து முழு கோதுமையில் தான் வந்து மாவில் தான் அந்த பீஸாவே செய்வாங்க. ரெண்டாவது, அதை வந்து அவங்க வந்து காலை உணவாகவோ இல்லை ஆஃப்டர்நூன் லஞ்சாவோ இல்லை இரவு உணவாகவோ சாப்பிடுவாங்க. ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த பீஸா அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி. அதாவது எந்த டைம் நமக்கு வேணும்னாலும் நம்ம ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்றோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சும் சாப்பிட்ருப்பீங்க, இதையும் சாப்பிடுவீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் எக்ஸ்ட்ரா சீஸு, எக்ஸ்ட்ரா பட்டரு, அப்படி மயோனைஸ் அப்படின்னு சொல்லி எவ்வளோவுக்கு எவ்வளோ கொழுப்பு அதில் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிவிட்டு அந்த டேஸ்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் தரமே ஒழிய அந்த ஒரிஜினல் பீஸா வந்து நம்ம சாப்பிட்றது கிடையாது. நம்ம பீஸாவை நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி அதை வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத உணவாக தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு அதிகப்படியான கொழுப்பு, அதிகப்படியான கலோரிகள் சாப்பிட்றோம். அதனால் வந்து உங்களுக்கு வெயிட் ஏறலாம், கொலஸ்ட்ரால் லெவல் ஏறலாம், சுகர் வரலாம். ஸோ இப்படி படிப்படியாக ஒவ்வொரு விஷயமாக வரும்போது, ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது உங்களுக்கு நிறைய வகையான இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸஸ் சொல்கிறோம் இல்லையா, அது நிறைய வரத்துக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த டயபெட்டிஸோட அளவு வந்து கடந்த 10 வருஷமாக ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உணவு வகைகள், உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப மாறிட்டது தான் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து இதே தான் பர்கர், இதெல்லாமே வந்து ஈவன் ஒரு நார்மலாக ஒரு ப்ரெட்டு பிஸ்கெட் கூட நம்ம வந்து ஒரு மீலாக எடுத்துக்க மாட்டோம். ஒரு 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 ஸ்நாக்காக தான், அது இடையில சாப்பிட்ற ஒரு உணவாக தான் எடுத்துக்கிறோம். அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. ஸோ அப்படி வரும்போது உங்களோட கேலோரிகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ அது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வேணால் சாப்பிட்லாம். அதாவது இப்போது நிறைய மிட் நைட் பிரியாணி, 3 மணிக்கு பிரியாணி அதெல்லாம் வந்துருச்சு பார்த்திங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம், அதில் சொல்கிறாங்க, அது நம்மளை தூண்டி விட்டுறது. ஓ, நம்மளும் இந்த மாதிரி பண்ணால் என்ன. ஸோ இந்த தூண்டுறதுனால நம்ம பண்ணிடுவோம். ஸோ அந்த பண்ணுறது வந்து எவ்வளோ நம்மளை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய நைட்டில் வந்து நம்ம பொதுவாக எதுவுமே சாப்பிட மாட்டோம். நைட்டு டின்னருக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் எதாவது சாப்பிடுவோம். அந்த 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ நம்ம விடுற அந்த இடைவெளியில் வந்து நம்ம உடம்புல வந்து நல்ல மெட்டபாலிசம், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட உணவு, ஒரு நாள் முழுக்க நம்ம சாப்பிட்ட உணவு வந்து நம்ம உடம்பு வந்து அதை சத்துக்களை எடுத்துகிட்டு கழிவுகளை வெளியேற்றுறது, இந்த மாதிரி வேலைகள் நைட்டில் நடக்கும்போது
நீங்கள் அடிக்கடி உணவு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்சுலின் வந்து நிறைய சுரக்கணும். அதனால் நம்மளோட பேன்க்ரியாஸ் எக்ஸ்ட்ரா வேலை செய்யுது, நம்மளுடைய குடலெல்லாம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யுது. ஸோ நம்ம உடல் உறுப்புக்கு அதிகப்படியான வேலை கொடுக்குறோம். ஸோ பொதுவாகவே நம்ம அதிகப்படியான வேலை இருந்தால் என்ன பண்ணுவோம், டயர்ட் ஆகிடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம உடல் உறுப்புகளும் டயர்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. டயர்ட் ஆகிட்டு அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு வந்து உடல் பிரச்சனைகள் வரும். இப்போ பேன்க்ரியாஸ் சரியாக இன்சுலின் சுரக்கலைன்னா டயபெட்டிஸ் வரும். ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. அதனால் அந்த இடைவெளி இரவு உணவுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் இருக்கிற அந்த இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடைவெளி வந்து குறைஞ்சது 8 மணி நேரமும் அதிகப்படியாக 14 மணி நேரம் கூட இருக்கலாம். ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து உடம்புல ஏதோ பிரச்சனையோ எதுவுமே வராது. அதே மாதிரி வந்து நேரத்துக்கு சாப்பிட்றதே இப்போ கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலையிலலாம் சாப்பிட்றதே கிடையாது. முன்னாடிலாம் வந்து காலை உணவு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எந்த உணவும் முக்கியம் கிடையாது. நீ பசிச்சா நீ சாப்பிடு, உனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிடு, அந்த மாதிரி தான் எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப டோட்டலாக மாறி போயிடுச்சு. ஸோ ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் எந்த நேரம் வேணால் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து உங்களோட உணவு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப கேடாக வந்து அமையும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி உணவு பழக்கம் அப்படிங்கிறது வந்து குழந்தையிலேருந்தே நம்ம பழக்கி விடுற ஒன்று. இப்போ நம்ம குழந்தைகளுக்கே நம்ம என்ன பழகி விடுறோன்னா டிவியில் ஒரு ப்ரோக்ராமை போட்டு விட்டு அதை காட்டி தான் சாப்பாடு விட்டுறோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு தவறான பழக்கம். அது வந்து சொல்லுவாங்களே கட்டில் பழக்கம் சுடுகாடு வரைன்னு, அது குழந்தை பெருசானா கூட அதையே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிவி சாப்பிடும்போது நம்ம என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல், எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாமல் அளவுக்கு மீறி சாப்பிட்றாங்க. ரெண்டாவது, டிவி பார்க்கும்போது நமக்கு வந்து எதாவது ஸ்பெஷலாக சாப்பிட்ணுன்னு சொல்லும். வழக்கமான சாப்பாடு இல்லாமல் எண்ணெய், உப்பு, சர்க்கரை அதெல்லாம் அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களாக வந்து நம்ம சாப்பிடணும்னு தோணும். ஸோ அப்படி வந்து சாப்பிடும்போது அந்த ஜங்க் அதிகமான கேலரி, ப்ரோட்டீன், ஃபேட் கன்சப்ஷன் இருக்குது. அதனால நிறைய உங்களுக்கே தெரியும் ஹார்ட் ப்ராப்ளம்லேருந்து சுகர்லேருந்து நம்மளோட லிவர் ப்ராப்ளம் வர வரைக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொரு உணவு பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்டுட்டு பிரியாணி, பீஸா, பர்கர் அந்த மாதிரி ஒரு ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு கோக்கு, பெப்சி அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸும் சாப்பிடுவாங்க. கூடவே சோடா அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. கேட்டால் அது வந்து ஜீரணமாகறதுக்காக நாங்கள் சாப்பிட்றோன்னு. ஸோ அது குடித்ததும் ஒரு ஏப்பம் வரும் இல்லைங்களா, அதை தான் ஜீரணம்னு எல்லாருமே நினச்சிக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அந்த குளிர்பானத்தில் இருக்கிற கேஸ் வந்து உங்களுக்கு உள்ளே போகாமல் வெளியே வருது, அதுதான் அந்த ஏப்பம். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடில் ஏகப்பட்ட சுகர் இருக்குது. இந்த கூல்ட்ரிங்க்ஸு, இந்த குளிர்பானங்களும் வந்து எக்கச்சக்க சுகர், அது ஃபர்மெண்டட் சுகர் தாங்க, அது வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலரு, ஆர்டிஃபிஷியல் இதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களோட குடலோட ஆரோக்கியத்தை கெடுக்கும். அதிகப்படியான கலோரிகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதனால் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க, இப்போ நிறைய பேருக்கு அது இருக்குது. ரெண்டாவது, உடம்புல வைட்டமின் டி குறைபாடு ஏற்படுறதுக்கும் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமான உணவுகள்லாம் சாப்பிட்றத விட்டோம். ஸோ அதுவும் வந்து ஒரு தவறான உணவு பழக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டில் வந்து வெளியில் போய் சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது, நைட்டு இப்போ ஆல்ரெடி சொன்னேன்னா மிட் நைட்டில் சாப்பிட்றது, இதெல்லாமும் வந்து ஒரு தவறான உணவு பழக்கமாக நிறையா வருது. இதுக்கு வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் லாகு, அந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டடாக வீடியோ போடுறாங்களே, எனக்குலாம் வந்து பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சாதாரண தோசை நம்ம வீட்டில் சுடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி மாவில் சுடுவோம். அதே நீங்கள் வந்து வெளியில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட எண்ணெய் போடுறாங்க, பட்டர் போடுறாங்க, சீஸ் போடுறாங்க, அதில் நிறைய மசாலா போடுறாங்க. மசாலா சாப்பிட்றதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உப்பு சாப்பிட்ற அளவு வந்து அதிகரிச்சுட்டே போகும். ரெண்டாவது, இந்த மசாலா போடுறாங்க இல்லையா, இது அளவுக்கு மீறி போகும்போது நம்மளோட வயிற்றில் வந்து புண்ணு, அல்சர் இதெல்லாம் வரத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி தவிர நம்ம சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.